ஆடிப்பெருக்கு நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது, சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் நம்ம பெரியவங்க 2 அயனமாக வருஷத்தை பிரிச்சிருப்பாங்க. 6 மாதம் 6 மாதம். ஸோ ஆடி முதல் மார்கழி வரை மழை காலத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கு தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி பேர். இன்னொரு அயனம் என்ன அப்படின்னு சொன்னால் உத்தராயணம். அது தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் அது வெயில் காலத்தை குறிக்கக்கூடியது. இதை 2 அயனமாக பிரித்ததுனால 6 மாதம் இப்படி 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. இதில் இந்த ஆடி மாதத்தில், அதாவது இந்த மழை காலத்தில் தான் பூமாதேவி அவதரித்தார் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்லுது. இந்த ஆடி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமாகவே இருக்குது. அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது. எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லேயும் பூஜை நடக்கும். ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாகவே இருக்குது. இதில் தான் ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, அதான் ஆடி 18, இந்த மாதிரி எல்லாமே ஆடி மாதத்தில் தான், இந்த மாதத்தில் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும். சரி, அது என்ன 18, ஆடி 18? இதுக்கு ஒரு கதை இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, மகாபாரதத்தில் 18 பருவங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள், இது எல்லாமுமே இந்த 18 அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்குது. இங்கே 18 அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் ஜெயம் அப்படின்ற ஒரு பேருக்கு சொந்தமானது. ஜெயம்னா என்ன? வெற்றி. 18 அப்படின்றது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். இதே கான்செப்டில் தான் நதிக்கரையில் 18 படிகள் வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நதிக்கரையை சித்தம் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. ஸோ தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா 18 படி இறங்கி இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற கான்செப்டில். ஸோ அந்த 18 அப்படின்றது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். அது காவிரி தாய், நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரக்கூடிய காவிரி போன்ற நதிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்ற விழாவை நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம்.